வணக்கம் நண்பர்களே. எபிசோட் 4க்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று 12ஆம் வகுப்பு வணிகவியல் மாணவர்களுக்கு கிடைக்கும் உயர்கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகள் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். வணிகவியல் பிரிவு மாணவர்களுக்கு கணக்கியல், நிதி, வங்கி, வர்த்தகம், மேலாண்மை போன்ற பல துறைகளில் பரந்த வாய்ப்புகள் உள்ளன. சரியான திட்டமிடல் இருந்தால் மிக உயர்ந்த பதவிகளை அடையலாம். வணிகவியல் பிரிவு மாணவர்களுக்கு கணக்கியல், நிதி, வங்கி, வர்த்தகம், மேலாண்மை போன்ற பல துறைகளில் பரந்த வாய்ப்புகள் உள்ளன. சரியான திட்டமிடல் இருந்தால் மிக உயர்ந்த பதவிகளை அடையலாம். சிஏ என்பது மிகவும் மதிப்புமிக்க தொழில். சிஏ ஃபவுண்டேஷன் தேர்வுடன் தொடங்கி இன்டர்மீடியட் மற்றும் ஃபைனல் நிலைகள் மூலம் முழுமையான சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆகலாம். நிதி மற்றும் வரித்துறையில் அதிக வேலைவாய்ப்பு உள்ளது. சிஏஸ் என்பது நிறுவன சட்ட மற்றும் நிர்வாகத் துறையில் முக்கியமான தொழில். சிஏஸ் ஃபவுண்டேஷன், எக்ஸிகியூட்டிவ் மற்றும் ப்ரொஃபஷனல் நிலைகள் உள்ளன. பெரிய நிறுவனங்களில் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். வங்கி துறையில் ஐபிபிஎஸ், எஸ்பிஐ பிஓ போன்ற தேர்வுகள் மூலம் பேங்க் ஆபீசர் ஆகலாம். மேலும் எஸ்எஸ்சி, யுபிஎஸ்சி போன்ற அரசு தேர்வுகளிலும் காமர்ஸ் மாணவர்கள் பங்கேற்கலாம். பிகாம் என்பது காமர்ஸ் மாணவர்களுக்கு அடிப்படை பட்டப்படிப்பு. அதன் பின் எம்பிஏ, எம்யூகாம் போன்ற மேல் படிப்புகள் மூலம் மேலாண்மை துறையில் முன்னேறலாம். சிஎபே, சிஎம்ஏ போன்ற சர்வதேச சான்றிதழ்கள் உலகளாவிய வேலைவாய்ப்புகளை வழங்குகின்றன. இவை நிதி மற்றும் கணக்கியல் துறையில் பெரிய மதிப்பை பெற்றவை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிசினஸ் அனாலிட்டிக்ஸ், என்டர்பிரினர்ஷிப், ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் போன்ற புதிய துறைகளும் காமர்ஸ் மாணவர்களுக்கு திறந்திருக்கின்றன. காமர்ஸ் மாணவர்களுக்கு கணக்கீட்டு திறன், பகுப்பாய்வு திறன், முடிவு எடுக்கும் திறன் மற்றும் தொடர்பு திறன் மிகவும் முக்கியமானவை. வணிகவியல் பிரிவு மாணவர்களுக்கு மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் உள்ளன. சரியான தேர்வு, திட்டமிட்ட முயற்சி மற்றும் தொடர்ச்சியான உழைப்பால் உங்கள் கனவு வாழ்க்கையை உருவாக்கலாம்.